கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மக்காவிலாம் ஈது கொண்டாடுறாங்க. பிறை தெரிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமக்கும் ஈதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாளே நமக்கு என்ன ஆயிரும்னா பிறை தெரிஞ்சிடும். நமக்கு இப்போ இந்த ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. இதை இபாதத்தில் கழிங்க சகோதரர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை அழகாக சொல்லித்தரேன். அதை நீங்கள் இந்த நாள் ஓதுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குமே பகரமாக அமைந்து கொள்ளும். கண்டிப்பாக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை நல்லா நீங்கள் இந்த ஒரு மாதமாக எதை விடுபட்டிருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை ஓதும் போதே போதும். உங்களுக்கு அந்த ஒரு மாதமாக நீங்கள் விடுபட்ட அனைத்துக்குமே நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு சமமாயிரும். அதனால் இந்த நாளில் இந்த ஒரு அமலை செய்கிறது நம்ம ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். நமக்கு 27 முடிஞ்சிட்டாவே அவ்வளோதான், ரம்ஜான்லாம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கிடுவோம். 27க்கு பின்னாடி நிறைய பேர் தொழுகவே போகிறதில்ல. பள்ளிவாசல்லே கூட்டம் குறைஞ்சிருது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ல் தொழுகைக்கு ஆண்கள் போகிறதில்ல, பெண்கள் பெருசாக இபாதத்தில் ஈடுபடுறதில்ல, குர்ஆன் ஓதறக்கு முற்படுறதில்ல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வருஷத்தில் ஒரு மாதம் சீசன் டைம்னு கொடுக்குறான். சீசன் டைம்னா என்னென்னா, நீங்கள் மற்ற நாளில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக என்ன பண்ணலாம், சம்பாதிச்சுக்கலாம். காசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மற்ற நாளில் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள் ஃபுல்லாக செய்யக்கூடிய தொழுகைக்கு எல்லா அமல்களுக்கும் 10 நன்மை கொடுக்குறான்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 30 நாளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் 1000 மடங்கு நன்மை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதில் கடைசி நொடியை கூட விடுவீங்களா? விட மாட்டோம். ஏன்னா யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும், ஒரு வேலையை செய்கிறேன், அதுக்கு மற்ற நாளில் 10 ரூபா, இந்த நாளில் 1000 ரூபானா நான் இந்த நாளில் தான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி கடைசி நாளுடைய ரமலான் கூட பார்த்திங்கன்னா கடைசி நொடி கூட உங்களுக்கு பாக்கியமானது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் விடவே விடாதீங்க. நாளைக்கு ஈது வரையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நாட்களை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இது பகலாக இருக்குது, இது இரவாக இருக்குது, இது பிறை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றையும் ரசித்து இபாதத் செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அடியான் பாரு, கடைசி நேரத்தில் கூட விட மாட்டேங்கிறான். கடைசி நொடியில் கூட நன்மையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக போய் குர்ஆன் ஓதுறான், தொழுகிறான், திக்ரு செய்கிறான், ஏதாவது செஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பான். இன்றைக்கி போய் உட்காந்துட்டு நம்ம ஷாப்பிங்லேயும் பொழுதுபோக்கிட்டோம், நாளைக்கு நமக்கு ஈதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கெலாம் சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருப்போம், எல்லா வேலையும் தானாக நடக்கும். அதனால் இன்றைக்கி இபாதத்திலே கழிங்க. அதில் நம்ம சொன்னோம்ல பரிகாரமாக இருக்கக்கூடிய 3 விஷயங்கள். அந்த 3 விஷயங்கள் நான் ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பெருசாக சொல்ல வேண்டாம். பெருசாக சொன்னால் உங்களுக்கு ஓதறதுக்கு டைம் இருக்காது, இல்லை முடியாது. அதனால் சிறுசாக சொல்கிறேன். ஆனால் அந்த விஷயம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா ரமலானுடைய பிறை 1லேருந்து ஆரம்பித்து இதுவரையும் என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏராளமான நிஹ்மத்துக்களை கொடுத்துருக்கான். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் நெஞ்ச நிஹ்மத்துகளா நினச்சி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை, இந்த ஒரு மாதத்தை மின்னல் வேகத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். எப்போ தலை நோம்பு வந்துச்சுன்னே தெரில, அதுக்குள்ளே நோம்பு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி இருக்கு. உண்மையாலுமே போன வருஷம் கூட கடைசி ஒரு வாரம் நோம்பு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த தடவை அந்த சிரமம் கூட இல்லை. ஏன்னா நம்ம வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணோம்னா நம்ம பேசும்போது கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகும். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா தொண்டை வறண்டுக்கும். நம்ம பேசினாவே தெரியும். நோன்பு காலத்தில் கடைசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நோன்புக்கெலாம் மீறி பேசும்போது என்ன ஆகுனா தொண்டையெல்லாம் வறண்டுக்கும், இரும்பல் வரும். நம்ம போன வருஷம் என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோ போடும்போது பேசினா கடைசி ஒரு வாரம் மட்டும் என்ன ஆயிருன்னா எனக்கு சகர் நேரத்திலேயே தொண்டை வறண்டுக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் ஒன்றுமே தெரியல. நோன்பு வச்சதே பெருசாக தெரியல. சின்ன சிரமங்கள் இருந்துச்சு, இருந்தாலும் நாள் எப்படி போச்சுன்னே தெரியலேங்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்தை அல்லாஹ் எவ்வளவோ லேசுப்படுத்தி தான் நமக்கு கொடுத்துட்ருக்கான். சுபஹானல்லாஹ். அதில் நமக்கு சாப்பாட்டை கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். அப்போ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்லணும், நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் எனக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஆயில கொடுத்த ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியே ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ் கடைசி 10 சிறப்பை கொடுத்தியே, லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல முதல்ல நீங்கள் நன்றி செலுத்துங்க. இந்த ஒரு மாதமாக அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தினா போதும். அது போதும், மற்ற எல்லாத்துக்கும் பரிகாரமாயிரும். நம்ம செஞ்ச குறைகள் கூட இதில் அடிபட்டு போயிடும்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனா போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய திக்ருகள் இருக்குது, நம்ம சிம்பிளாக ஓதிக்கலாம். அதனால தான் நம்ம
இதை எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வார்த்தைகள் சொல்லணும். ஆனால் அந்த 2 வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்ட கையோட இந்த அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் சும்மா ஒரு விடுத்தம் 15 முறை ஓதிட்டு நம்ம அடுத்த 2 வார்த்தைகள் பார்க்கலாம். ஏன்னா நோன்பு காலத்தில் இருக்கோம், அமல் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதோட சின்ன அமல் 1 நிமிஷம் கூட ஆகாது, அதை கையோடு செஞ்சுட்டு போயிட்டோம்னா எல்லாரும் சேர்ந்து செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 15 முறை அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கோங்க. வாங்க ஓதலாம். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் 2 பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முடிச்சிட்டோம். 15 தடவை தான் ஓதிருக்கோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓதி முடிச்சிருக்கோம். அடுத்து 2வதாக என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லா ஓதணும். எதுக்காக அஸ்தக்ஃபிருல்லா ஓதணும்னா இந்த 1 மாதம் அல்லாஹ் தடுத்து வச்சு கூட நம்ம பாவத்தை செஞ்சுருக்கோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பாவமே செய்யலையா? நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கரெக்டாக தொழுதமா, கரெக்டாக நோன்பு வச்சோமா, நோம்பில் யாரையும் பற்றி பேசலையா, யாரையும் நம்ம நோவடிக்காமல் இருந்தோமா, யாருக்கிட்டையாவது நம்ம சண்டை போடாமல் இருந்தோமா, புறம் பேசாமல் இருந்தோமா, பத்தாவதுக்கு செய்ய வேண்டிய அமல்களை கரெக்டாக செஞ்சோமா, எத்தனை குர்ஆன் ஓதணும்? இந்த மாதிரிலாம் கேட்கும் போது நிறைய பாவத்தை செஞ்சுருக்கோம். நோன்பு மாதத்தில் கூட நான் தேவையில்லாமல் ஃபோனில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பேன், தேவையில்லாத பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் நான் உள்ளே போவேன், பொழுதுபோக்கான விஷயம் வந்துடும். நாங்கள் கேம்ஸ் பார்த்துட்டு இருப்போம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க டிவி பார்ப்பாங்க, அதனால் நாங்கள் டிவி பார்க்குறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால் நாங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம் நிறையா செஞ்சுருக்கோம். அந்த எல்லா தேவையில்லாத விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூறி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் ரமலானில் வந்து யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ ரமலான் கிடக்கும் போது அவங்க நாசமடையட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளைய. நம்ம அதனால் பாவத்தை ரமலானில் செஞ்சதா ரமலான்லேயே அதை கழிச்சிட்டு போயிடலாம். அதனால் எல்லாம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அல்லா, தெரிஞ்சு கூட பண்ணிட்டோம் அல்லா, ஆனால் உன் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் அல்லா, உன் கிருபையை கொண்டு அந்த பாவத்தை மன்னிச்சிரு, நான் உன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நாங்கள் பாவத்தை பண்ணிட்டோம் அல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார நாங்கள் தெரியாமல் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுன்னு சொல்லிட்டு இப்போ 15 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கோங்க. அடுத்து 3வது வார்த்தை பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய துவா தான். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ இந்த 2ஐயும் முடிச்சிட்டிங்களா? ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டோம், இன்னொன்று வந்து என்ன சொன்னால் நன்றி செலுத்திட்டோம். இப்போ கடைசியாக உங்களுக்கான தேவையை நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கலாம். யார் ஒருத்தர் நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவையை கேட்பாங்களோ அது மறுக்கப்படாமல் நிறைவேறும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ உங்களுடைய தேவையை அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. எப்படி கேட்கணுன்னா, இப்போ 1 மாதம் முடிஞ்சு போச்சு, இந்த 1 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் வேணும், இனி வரக்கூடிய 1 வருஷத்துக்கு எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அல்லாஹ் போதுமானவன். நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு முக்கியமான அமல் இருக்குது, நம்ம வந்து அதை பின்னாடி நேரத்தில் போடுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் பார்த்துவாங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நான் போடுறத தொடர்ந்து பார்த்துவாங்க.